எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை துன்பப்படுத்தினேன், உங்களை வேதனைப்படுத்தினேன், உங்களுக்கு மந்திரவாதம் பண்ணி உங்களை ஒடுக்கினேன். ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை நீங்கள் காணப்போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனிதன் எழும்பிக்கிட்டே இருக்கிறானே, எனக்கு மந்திரவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே, என்னை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறானே, என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறானே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம். ஒரு சகோதரி சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் மந்திரவாதம் பண்ணி என்னை அவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க. எனக்கு என்ன செய்யனே எனக்கு தெரியலை. நீங்கள் இருக்காத ஒரு பக்கம் சண்டை பாருங்கள், நீ இந்த தெருவில் அவனை இருக்க விட மாட்டேன். இன்னொரு பக்கம் என் பிள்ளைகள் வெளியே போகும் பொழுதெல்லாம் அந்த காலடி மண்ணை எடுத்துருதாங்க. என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வியாதியில் கஷ்டத்தை அனுபவிக்கிறது யார் என்னை விடுதலை ஆக்குவா? ஹல்லேலூயா. எனக்கு செபிக்கவும் முடியலை, தேவனோட சஞ்சரிக்கவும் முடியலை. அதனால் அந்த துன்மார்க்கனுடைய ஆட்டம் பாட்டம் அதிகமாக இருக்கிறது. எனக்காக செபிப்பீங்களா சகோதரி? ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அவங்களுக்காக நான் செபிக்கிறேன். பயப்படாதங்க, ஆண்டுகிட்ட கேளுங்க. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, உபவாசித்து உடலை ஒருத்து இந்தேசத்திற்காய் கதை கேளுங்க சகோதரிகளே. ஜெபாவி எனக்கு தாங்கப்பா, செபிக்கலாம் முடியலை, செபிக்கலாம் முடியாதுன்னு சொல்லி பாருங்கள், சொல்லாதாங்க. ஜெபாவி எனக்கு ஊற்றுங்கப்பா, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பாட்டு, இந்த துன்மார்க்கன் இவ்வளோ எனக்கு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி கர்ச்சித்துட்டு வாரானே, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லையே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் இல்லை, உலக பிரகாரமாக ஆசீர்வாதத்திலே முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். கேளுங்க தேவ பிள்ளைகளே, அந்த சகோதரிக்கு அப்படி தான் சொன்னேன், செபாவி ஊட்டுன்னு சொல்லி செபிமா. ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து நீ செபிக்கவாமா. ஹல்லேலூயா. கூடி செபிக்கவும் பாருங்கள், கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவா, அந்த கிருபையை ஊற்றுவார் பாருங்கள். நீங்கள் தனியாக செபிக்க முடியல, ஆனால் கணவன் மணி சேர்ந்து செபிங்க, பிள்ளைகளை செபிங்க. இல்லைனா உங்களுக்கு செப நண்பரை எழுதி செபிங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். அன்றைக்கி தானியேல் பாருங்கள், செப நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆமென் கூடி அவங்க செபித்தாங்க. இன்றைக்கி செப நண்பர்களை உங்களுக்கு வைத்துக்கொள்ளுங்க, செபிக்கலாம் பாருங்கள். ஒரு ஆள் சோர்ந்து போனால் இன்னொருத்தங்க தட்டி எழுப்பிடுவாங்க, நீங்கள் சோர்ந்து போனால் அவங்க தட்டி எழுப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. ஜெபாவி கர்த்தர் ஊற்றுவார் பாருங்கள், நீ கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போ தான் பாருங்கள், உங்கள் சத்துருக்கள் வசனச்சோலை, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். என்னைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க? ஹல்லேலூயா. அவங்க நல்லா துள்ளி விளையாடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, வீடு மேலே வீடு, காரு மேலே காரு, ஒரு பயம் கூட இல்லை. துணிகரமாக மந்திரவாதம் பண்ணுறாங்க, துணிகரமாக பேசுகிறாங்க, துணிகரமாக அவங்கள அவமதிக்கிறாங்களா, துணிகரமாக உங்களை எதையோ பேசி வேதனைப்படுத்துகிறாங்களா? காலையில் ஒரு சகோதரி சொன்னாங்க, என் குடும்பத்தை அழிப்பதற்கு, அவன் எங்கள் வியாபாரத்தை அழிப்பதற்கு இந்த மனிதன் எத்தனை லட்சம் செலவு பண்ணானோ எனக்கு தெரியலை. ஆனால் பாருங்க, நான் நின்று நான் செபிக்கிறேன், எனக்கு விடுதலை வேணும் ஏசப்பா. இந்த மந்திரவாத போராட துன்மார்க்குடைய கையில் விடுவித்த ஆகணும். இரவும் பகலும் செபிக்க, என் வியாபாரத்தை நீர் ஆசீர்வாதத்தை நீர் ஆகணும். இந்த துன்மார்க்கு நேரிடுறதை கண் காணணும். நான் எழும்போன நான் செபிக்கிறேங்க்கா. அதனால் பாருங்கள்,
ஹல்லேலூயா. அவனுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, பாடு, துன்பம். நான் கண் காணுது, காது கேட்குது. ஒரு நாள் கடை திறப்பான், அவனுக்கு கடை அடைச்சிருவான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி துன்மார்க்க சுட்டி திரிகிறாங்க. ஞானமாய் எழும்புங்க, செபிக்கிறத விட்டுறாதங்க. அபிஷேகம் நிரம்பி நிரம்பி செபிங்க. அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. சங்கீதம் 92:11 வாசி, 10 வாசிக்க, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கேளுங்க, புது எண்ணெய் எனக்கு தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பாருங்கள் தலைக்கு நம்ம எண்ணெய் தேய்க்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு உடம்புல என்னது சூடு தணியுது. ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்கள், புது எண்ணெய், புது அபிஷேகத்தை கேளுங்க. எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா. எது வரைக்கும் என் குடும்பம் இவ்வளவு கஷ்டத்தில், நஷ்டத்தில், பாண்டில், துன்பத்தில், இழப்பில், கடனில், வியாதியில் நாங்கள் அழுது கொண்டு இருக்கணும்? என் சத்துரு நல்லா இருக்கிறான். நாங்கள் தானே கஷ்டப்படுறோம். செபிங்க தேவ பிள்ளைகளே. உங்களை ஆலோசனை நான் கொடுக்குறேன். எனக்கு கடைசி காணம் இது. ஹல்லேலூயா. யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி பிசாசு கெர்த்துக்கிற சிங்கப்பூர் ஒரு இரவு கூட செபிக்காமல் இருக்காதங்க, ஒரு பகல் கூட செபிக்காமல் இருக்காதங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்குங்க இசப்பா. எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்கப்பா. என் கணவன் மேலே, என் மனைவி அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எது வரைக்கும் நாங்கள் இப்படி ஒடுங்கிக்கிட்டே இருக்கணும்ப்பா? எது வரைக்கும் நாங்கள் 4 சுவரில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கணும்? எது வரைக்கும் நாங்கள் நஷ்டம் கடனில் உட்காந்துட்டு இருக்கணும்? இசப்பா. அந்த மனிதன் ஓகோன்னு வாழ்கிறான், மந்திரவாதம் பண்ணி பண்ணி ஓகோன்னு வாழ்கிறானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழும்புங்க, ஒரு வைராக்கியமாக நீங்கள் எழும்புங்க தேவ பிள்ளைகளே. வைராக்கியமாக எழும்புங்க. ஒரு செப நேரத்தை நீங்கள் கூட்டுங்க, வேத வாசிப்பை கூட்டுங்க, வசனத்தை எடுத்து சாத்தானை வெட்டி போட கத்தவங்களை அழைக்கிறார். இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கையில் எட்டுங்க. கிச்சனில் வேலை செய்யும் பொழுதும் வரும் பொழுதும் தேவனுடைய வார்த்தையாவது சொல்லிக்கிட்டு இருங்க. அது வார்த்தை விடுதலை பண்ணும். ஹல்லேலூயா. ஒரு வழியாக வந்தவன் 7 வழியாக ஓடுறான். சொல்லுங்க தெய்வ பிள்ளைகள். சில நேரங்களில் பாருங்கள், நான் அதிகமாக பஸ்ஸில் பிரயாணம் பண்ண வேண்டிய நேரம் வந்துடும். ஏன்னா ஊழியத்துக்கு போகிறதுனால. காலையில் காலேஜ் ஜபிச்சுட்டு தான் போவேன். ஆனால் பாருங்கள், எப்போவும் தேவனோடு சஞ்சரிக்கணும்னு ரொம்ப விரும்புவேன். சொல்லிக்கிட்டே போவேன். பஸ்ஸில் போனாலும் பாருங்கள், திடீர்னு யார்கிட்டையும் பேச மாட்டேன். அவங்க பேசி பார்ப்பேன். பேசலன்னு சொன்னால் உருவன்னு இருந்தாங்கன்னா பேச மாட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட பேசினா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வசனம் சொல்ல முடியும், ஜனங்களை விடுவிக்க முடியும். சிலங்க உருவன்னு இருப்பாங்க. பிறகு நான் ஆண்டோட வார்த்தை சொல்லிக்கிட்டே போவேன். ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாக ஓடி போகிறான். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை என் கூட வாரீங்கப்பா. பாருங்கள், தேவனோடு பேசிக்கிட்டே போங்க தேவ பிள்ளைகளே. தேவனோடு சஞ்சரிங்க நீங்கள். அப்பொழுதுதான் பாருங்கள், துன்மார்க்கனுடைய கண்கள் காண முடியும், காது கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமான் எழும்பி வந்தான். ஹல்லேலூயா. ஆமான் வந்துட்டு போகிறான்னு சொல்லி இருக்கல பாருங்கள். உபவாசம் போட்டாங்க 3 நாள். ஹல்லேலூயா. உபவாசம் போட்டு பாருங்கள், ஆமான் திட்டதே உடைச்சிட்டாரு ஆண்டவர். இன்றைக்கி ஒரு வைராக்கியமாக எழும்புங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த எஸ்தர் செத்தாலும் சாகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், என் குடும்பத்துக்காக நான் எழும்பி நான் செபிப்பேன். எப்படியும் போகட்டும் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் எழும்பி செபிப்பேன், துதிப்பேன். என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன். என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, என் பையன் நல்லா தான் இருந்தான், திடீர்னு ஒரு போராட்டம் வந்து என் பையன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சிகரெட்டு, போதிய வசத்துக்கு அடிமையிட்டான். பார்த்தா பாருங்கள், உள்ள ஒரு மந்திரவாத ஆவி. பாஸ்டி போட்டு செபிச்சாங்க, விட மாட்டேன். கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, அவன் அற்புதம், அடையாளம், முத்திரை, மோதிரம் செபிச்சாங்க பாருங்கள். ஊழியக்காரனை கத்தர் மாற்றி விட்டார். நீங்கள் விட்டுறாதங்க. என் பிள்ளை சரியில்லை, கணவன் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, விட்டுறாதங்க. தேவன் பிள்ளை போராடுங்க. வேறு பிள்ளை கத்தர் அற்புதமாய், அடையாளமாய், குடும்பத்தையே அற்புதம் அடையாளமாய் மாற்றிடுவார் பாருங்க. புத்திர வீட்டை கட்டுவாள், புத்திர வீட்டை இடித்து போட்டுருவா பாருங்க. நீ புத்தில பெண்ணாய். ஹல்லேலூயா. நீ துன்மார்க்கனுடைய கண்கள் என்னைக்கு நீ காண போறீங்க? நான் அப்படி தான் வைராக்கியமே செய்விப்பேன் பாருங்கள். போராடும் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. ஒரு பையன் பாருங்கள், மிகவும் என்னை தொந்தரப்படுத்தினான். எங்கள் வீட்டில் அவங்க இருக்கும் பொழுது நாங்கள் முறுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு போய் செபி உட்காரும்போது தான் போன வரும். ஹல்லேலூயா. நீ செபிக்காத, வெளியே வாம்பா. விபச்சாரத்தை நாவி பாருங்கள், அந்த பையன்களை இருந்து அவ்வளோ கிரியை செய்து. நாங்கள் ரொம்ப நாள் யாரும் தெரியாமல்
கலங்கணும். யாருன்னு சொல்லி கேட்டேன். நான் அங்கே இருக்கேன், எங்கே இருக்கேன், நான் கடைசியில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவனு கண்டுபிடிச்சி 16 வயசு பையன். நீ வெளியே வா, இல்லை பிள்ளைகள் வெளியே கூட்டுவான்னு சொல்லுவான் பாருங்கள். கடைசியில் எதுவுமே பேச முடியல. அவங்க தாயத்தை போட்டு சொல்லுவாங்க, அவங்கள கொன்றுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கையைக்கக்கூடாது. நாங்களும் சொல்லி பார்த்தோம், கேட்கல. தம்பி இப்படி தொந்தரவு பண்ணாத, நாங்கள் செபிக்கிற பிள்ளைகள், நான் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், நீங்கள் 12 மணி செபிக்கும் தொந்தரப்படுத்தாது அப்படின்னு சொல்லி. ஒன்று யார் செபிக்க சொல்கிறான்னு கேட்டான். ஆண்டவர் சமையல் நின்னேன், கதறினேன். ஆண்டவரே எனக்கு தொந்தரவு தாங்க முடியல, 12 மணி செபிக்க முடியலையே, மண்டை போட்டு குழப்புது. அந்த பையன் யார் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியலையே. கதறின பாருங்க. ஹல்லேலூயா. சாவன்னு சொல்லி நான் செபிக்கலை, அவன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி செபித்தேன். ஆனால் பாருங்க, 40 நாள் ஒரு வைராக்கியமாக நான் செபித்தேன். இரவு நேரத்தில் கைகளை உயர்த்தி ஆராதனை பண்ணி பாஸ்டிங் போட்டு செபித்தேன். 40 நாள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு குளத்தில் குளிக்க போய் பாருங்கள், ஓடையில் அந்த பையன் இறந்து போனான். நான் சாகன்னு செபிக்கலை. ஆனால் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற நபர்கள் கர்த்தர் ரட்சிப்பதற்கு ஆமென் பார்ப்பார். இல்லைன்னு சொன்னால் பாருங்கள், ஹல்லேலூயா, அவர் யுத்தம் பண்ணுவார். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு செப வாழ்க்கை ஊற்றி எனக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் பாருங்க. போராடுனேன், கெஞ்சினாண்ட மண்டாடுனேன். கர்த்தர் ஒரு இறக்கத்தை வச்சு பாருங்கள், அதில் கர்த்தர் என்னை எழும்ப வச்சார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதங்க. நீங்கள் துன்மார்க்க நேரம் உங்களுக்கு காது கேட்கும், கண்ணு கேட்கும், காது கேட்கும், கண்ணு காணும். ஹல்லேலூயா. எழும்பி செவி, எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. ஆமன் திட்டத்தை உடச்சி போட்டாங்க பாருங்கள், செபிச்சாங்க. 3 நாள் தான் பாருங்கள் பாஸ்டிங் போட்டாங்க, செபிச்சாங்க. அவ்வளோதான், ஆமான் சோழி முடிஞ்சான். யாருக்கு ஆமேன் தூக்கு மரத்தை நட்டி வச்சுருந்தான், அதே தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டாச்சு. அது மாத்திரம் குடும்பத்தையும் தூக்கி போட்டாச்சு. தேவன் யுத்தம் பண்ணும் பொழுது யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம செபிக்கணும் பாருங்கள். சில வருட கணக்காக நான் மந்திரத்தில் கஷ்டப்படுறேன், பல மாதங்களை கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய சமூகத்தில் போகும்போது ஆண்டவரே எங்களோட பாவத்தை மன்னி, லகிரமத்தை மன்னி, அறிந்தோ அறியாமல் தெரியாமல் குற்றத்தை மன்னிச்சு எங்களுக்கு ஒரு ஜபாவி விட்டுருங்கப்பா. இனி நாங்கள் உட்காந்து அழுதது போதும், இனி எங்களுக்கு வராமல் துன்மார்க்குன்னு அழுத நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் கண்ணை காணணும், காது கேட்கணும். எனக்கு ஒரு செபாபி ஊற்றுங்கன்னு கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. செபிக்க முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காதங்க. ஆண்டவர் சமத்தில் நில்லுங்க, எனக்கு ஊற்றுங்கப்பா. அப்போ தான் நீங்கள் துணை கண்கள் காண முடியும் பாருங்கள். இல்லைனா உங்கள் வீட்டிலே தான் பிரச்சனை பாடு வரும், சுற்றி வரும் பாருங்கள். அங்கே மந்திரவாதம் பண்ண அந்த பிசாசுகள் உங்கள் வீடு சுற்றி வரும். இல்லை உங்கள் ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலங்களில் பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் வியாபாரத்தில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டு சமுத்திரோடு வச்சு பாருங்கள், நீங்கள் செபிச்சு பாருங்கள். கர்த்தர் ஹல்லேலூயா சத்துருளுக்கு நேரிடதை கண் காணும், உங்கள் துன்மார்க்கருக்கு நேரிடதை காது கேட்க வைப்பார். சோர்ந்து போகாதங்க, செபிங்க, துதிங்க. ஒரு நேரத்தை ஒதுக்கிருங்க. இல்லை எப்பவும் பாருங்கள், நேரம் இல்லைன்னு சொன்னால் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆமன் திட்டத்தை உடச்சி ஹல்லேலூயா ஆமன் திட்டத்தை உடச்சி எஸ்தர் ராஜ் அன்னைக்கு மோர்தேகை கர்த்தர் உயர்த்தி காட்டினார். நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களை உயர்த்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா, உங்கள் அக்கினி இறங்கட்டும் ஏசப்பா. அந்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா, நன்றி. இப்போ அந்த வார்த்தை எங்கெல்லாம் துணிக்குதோ அங்கெல்லாம் சுவாமி உங்களுடைய பிள்ளைகள் எழும்பி சொலிக்க வைங்கப்பா. இந்த அக்கினி இறங்கட்டும், இந்த சத்தம் எங்கெல்லாம் துணிக்குதோ அங்கே தகப்பனே அம்மே மந்திரவாதம் எரியட்டும், பில்லிசுனி எரியட்டும். என் சனங்களை விட்டுவீங்கப்பா, என் சனங்களை விட்டுவீங்கப்பா, உங்கள் பிள்ளைகளை விட்டுவீங்க ஏசப்பா. செபிக்க வைங்கப்பா, துதிக்க வைங்க ஏசப்பா. எங்கே பார்த்தாலும் மந்திரவாதம், எங்கே பார்த்து துன்மார்க்கர், போட்டிகள், பொறாமைகள் பெருகிவிட்டது சுவாமி. யாருப்பா காப்பாற்றுவா? உங்களுடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்ற வாரும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் டேடி. ஒரு ஜெப ஆவியினால் நிரப்பும். பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவே நீ இறங்கும், இயேசுவே நீ மனம் இறங்கும். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினர். வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே அணைத்திட யாராலும் முடியாது. பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே
அணைத்திட யாராலும் சொல்லுங்க. பரிசுத்த அக்கினி என் மேலே குடும்பத்தில் இருக்குது, யாரும் அணைக்க முடியாது. ஹல்லேலூயா. அணைக்க வரலாம் சத்துருவங்களை, அபிஷேகத்தை அணைக்க வரலாம், ஜெப வாழ்க்கை அணைக்க வரலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அணைக்க முடியாதுப்பா. உன்னுடைய பிள்ளைகளை எழும்பி சொல்லிக்க வைங்க ஏசப்பா. எழும்பி பிரகாசி, உன் வழி வந்ததுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு இறங்குங்க ஏசப்பா. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே, ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மின்னலை போல் சாத்தானே விழுந்தானே, விழுந்தானே. விழுந்து போன சாத்தான் இனிமே நிற்கவே முடியாது. அம்மேனப்பா. ஒவ்வொரு வீட்லேயும் அந்த மந்திரவாதங்கள் விழட்டும். துன்மார்க்கன் ஏகிற அம்புகள் நீ நொறுங்கி போகட்டும் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா. அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. இறங்குங்க ஏசப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. ஏன் அம்மாவும் நீரே, ஏன் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. கூடவே இருங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை யாருப்பா விடுவிப்பா? இந்த துன்மாருடைய கைக்கு யாருப்பா விடுவிப்பா? நீங்கள் விடுவீங்கப்பா. நான் செபிக்கிறப்பா. இந்த பிள்ளைகளை விடுவி, இந்த குடும்பத்தை விடுவியும். நீர் ஆசீர்வாதியும் தகப்பனே. நீர் மனம் இறங்கும், மனம் இறங்குங்க சுவாமி. வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை, கம்பெனியில் பிரச்சனை, ஸ்கூலில் பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை. ஏசப்பா, துன்மார்க்கு எங்கும் சுட்டி தெரிகிறாங்கப்பா. மனம் இறங்குங்க சுவாமி, மனம் இறங்குங்க ஏசப்பா. உடைய பிள்ளை விடுவிக்க வாரும் சுவாமி. உடைய வல்லமை இறங்கி வரட்டும் ராஜா. செபிக்கிற கிருபையை அனுப்புங்கப்பா. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருபையை அனுப்புங்க டேடி. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவங்களை விட்டு விளக்கிருங்க டேடி. மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க டேடி. ஒரு இறக்கத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஒரு செபாவி பிடித்து கொள்ளட்டும். சுபலதர கத்துருவிக்கிறவா, அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே, சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே, சாட்சியாய் வாழ்ந்திட என் மேல் வாருமே. ஹல்லேலூயா. வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வாங்கப்பா. ஒவ்வொரு வீட்டையும் அமேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் அசைவாடுங்கப்பா. வாதக்கூடார தணுகாது, பொல்லாப்பு நேரிடது. ஒரு வழியாக வந்தவன் 7 வழியாய் ஓடி போகிறான். நிறுவனமாக்கினவர்கள் பாழாக்கிறோம், புறப்பட்டு போவார்களை. கண்ணீரை துடைங்க இசப்பா. இறங்குங்க இசப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதலாக்கினி இறங்க தேவானை நோக்கி கதறிடுவோம். ஆதி அப்போஸ்தல நாட்களிலே நடந்த அற்புதம் கண்டிடவி, சபைகளில் உயிர் மீட்சி பெற்றிடவி, ஒரு மனதோடு செபித்திடுவோம், செபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். நன்றிப்பா. ஊற்றுங்கப்பா. மந்திரவாதம் எரியட்டும், பில்லிசுனி எரியட்டும். இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், கணவன் ரட்சிக்கப்படட்டும், மனைவி ரட்சிக்கப்படட்டும். ஏசப்பா, பாடுகளை தாங்க, சகிக்க, பொறுக்க பலன் கொடுங்க. எழும்ப வைங்க, ஜெபத்தில் எழும்ப வைங்க. எழும்பு, எழும்பு, சீயோனை வல்லமை தரித்துக்கொள் என்று சொல்லி பேசும். ஏசப்பா, இறங்கி எது வரைக்கும் முடியும் அழுது கொண்டு இருப்பாங்கப்பா. துன்மார்க்கர் கெம்பீரமாக நடக்கிறாங்கப்பா. நீதிமான்கள் ஆண்டவர் குனிந்து நடக்கிறாங்கப்பா. நீதிமான சில ஆசீர்வாதம் தங்கட்டும், தங்கட்டும் ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வாதிங்கப்பா. இறங்குங்க ஏசப்பா, இறங்குங்க ஏசப்பா. வல்லமை, வல்லமை இறங்கட்டும். செபிக்கிறேன், 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 செபிக்கிறேன்.
ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அக்கினி கடந்து செல்லட்டும். அலையலையாய் அந்த அக்கினி கடந்து செல்லட்டும். ஜெப அக்கினி கடந்து செல்லட்டும். பரிசுத்தாவின் அக்கினி கடந்து செல்லட்டும். ஜனங்களை விடுவீங்க 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 விடுவீங்க. விடுதலை நாயகன் அசைவாடும் அசைவாடும் அசைவாடும். ஒவ்வொரு வீட்லையும் அசைவாடும் அசைவாடும் அசைவாடும். ஜெப வீராங்கனையாய் மாற்றும் மாற்றும். ஜெப நேரத்தை இன்பமாக நேரமாய் மாற்றும். ஜெபிக்க நேரத்தை கொடுங்க, கிருபை கொடுங்க. அல்லேலூயா. ஜெபிக்க விடாத தடுத்து போடுற எல்லா ஆவிகளை எரிச்சு ஆமே சோமலாக்குறேன் இயேசுவின் நாமத்தினால். ஷபலதர கத்தூரிக்கிறவா. நன்றிப்பா. கைவலி, கால்வலி, மேல்வலி, அல்லேலூயா, வியாதிகள், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் அக்கினால் எரிக்கிறேன் இயேசுவின் அக்கினி. எலியாவின் தேவன் இறங்குங்க ஏசப்பா. வல்லம 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 இறங்கட்டு ஏசப்பா. இரவெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பகலெல்லாம் பாதுகாத்தீரே. ஸ்தோத்திரம். தூக்கத்தை கொடுங்க, வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.